सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा इतरेतराभ्यसनमस्त्वनयोरुभयोरितो दीर्घदृशोरनिशम् अपरस्परविधिकरानुभवादिह शुक्तिकारचितविभ्रमवत् ஸ்லோகத்தினால பரஸ்பராத்தியாசத்தை சொன்னார். அதுக்கு மேல சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துன்ய அதிஷ்டான கீர்ணாதாரேத்யசனஸ்ய வஸ்துனி ததோ ஸ்தானே மகான் சம்பிரமः கேஷாஞ்சித் மகதாம் அனூனதமசாம் பாண்டித்ய கர்வாதயம் அந்யோன்யாத்யதனே நிராஸ்பதமிதம் சூன்யம் ஜெகத் ஸ்யாதிதி. இந்த அந்யோன்யாசிரயம் அந்யோன்ய அத்தியாசத்தை ஒத்துக்கிறதா இருந்தால் சூன்யவாதத்துல சேர்ந்த மாதிரி ஆயிடுமே என்ற கேள்வி யாரு கேட்கிறாரோ அவளுக்கு சரியா அந்த சம்பிரதாயம் தெரியாது சொல்ற. அத்தியாசம் நடக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே பரஸ்பரம் தான் அத்தியாசம் இருக்கு. ஆனால் சூன்யவாதம் வராது. அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காருனால் ஆத்மாவில திருஷ்ய பிரபஞ்சத்தினுடைய அத்தியாசம், அந்த மாதிரி திருஷ்ய பிரபஞ்சத்துல ஆத்மாவினுடைய அத்தியாசம் சொல்லணும். அப்பதான் பரஸ்பர அத்தியாசம்னு வரும். அத்தனை திருஷ்ய பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவில அத்தியாசம், ஆத்மாவுக்கு திருஷ்ய பிரபஞ்சத்துல அத்தியாசம், அப்பதானே பரஸ்பர அத்தியாசம்னு வரும். இப்ப என்ன குழப்பம்னா எது அத்தியஸ்தமா இருக்கோ அது மிச்சேன்னு போச்சு. அது இன்னொரு பக்கம் அப்படி ஒரு சித்தாந்தமும் இருக்கு. அப்படி பார்த்தா என்ன வர்றதுனால் ஆத்மாவில அத்தியஸ்தமா இருக்கிறதுனால ஜெகத்து எப்படி மிச்சையோ அந்த மாதிரி ஜெகத்துல ஆத்மாவும் அத்தியஸ்தமா இருக்கிறதுனால ஆத்மாவும் மிச்சேன்னு போயிடும். அப்ப ஜெகத்தும் மிச்சே ஆத்மாவும் மிச்சே அப்படின்னா பாக்கி எல்லாமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மிச்சையாச்சு, சர்வம் மித்யான்னு அப்படி வந்துட்டுனால் சூன்யவாதா சகலம் மித்யா, எல்லாமே சூன்யம், ஒண்ணுமே கிடையாதுன்னு வரும் இல்லையா? அதனால அந்த கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி பண்றவா அவளுக்கு அதிஷ்டானம்னா என்ன தெரியாது, ஆரோக்கியம்னா என்ன தெரியாதுன்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்ட பரிகாரத்தை பண்றார். சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துன்ய அதிஷ்டானகீஹி ந ஆதாரே. இந்த பிரமை நடக்கிற இடத்துல ரெண்டு இருக்கு, ஒண்ணு அதிஷ்டானம், இன்னொன்னு ஆதாரம். அது பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். அதிஷ்டானம் எதை சொல்றதுன்னு கேட்டால் ஆரோப காரணீபூத அவித்யா விஷயத்துவம் அதிஷ்டானத்துவம் அப்படி லட்சணமே வச்சுருக்கு. ஆரோப காரணீபூதா அவித்யா, ஆரோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்தியக்கு எது விஷயமா இருக்கோ அதுதான் அதிஷ்டானம்னு சொல்றது. இதுதான் இவரும் காமிக்கிறார். சவிலாச மோக விஷயே வஸ்துனி, சவிலாச மோகத்தினுடைய விஷயம். சவிலாச மோகம்னால் தன்னுடைய விலாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அஜ்ஞானம்னு அர்த்தம். விலாசம்னா சக்திகள், இல்லைன்னா விருத்திகள்னு வச்சுக்கலாம், ஆவரணமும் விக்ஷேபம்னு வச்சுக்கலாம். ஆவரணத்தோடும் விக்ஷோபத்தோடும் கூட இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்துக்கு எது விஷயமா இருக்கோ அதுதான் அதிஷ்டானம்னு சொல்றது. அதனால என்ன இங்க எதுக்காக சொல்றாருன்னா இந்த அந்யோன்யாத்தியாசம் சொல்லக்கூடிய இடத்துல ஆத்மாவில அனாத்மாவினுடைய அத்தியாசம், ஆத்மாவில அனாத்மாவில ஆத்மாவினுடைய அத்தியாசம் சொன்னாலும் எப்பொழுதும் அதிஷ்டானம் ஆத்மாதான். ஆத்மா ஒரு சமயத்திலும் ஆரோக்கியமா இருக்க முடியாது. திருஷ்ய பிரபஞ்சத்துல ஆத்மாவினுடைய அத்தியாசம் சொன்னால் அதுக்கு சம்சர்க அத்தியாசம் மட்டும்தான், சொரூபேன ஆத்மா அத்தியஸ்தது கிடையாது. ஆத்மாவுடைய தர்மங்களுக்கு மட்டும்தான் அத்தியாசம், ஆத்மாவுக்கு கிடையாதுன்னுட்டு இருக்கு இல்லையா? அதுதான் ஆத்மாவினுடைய தர்மம் சொன்னால் இந்த சைதன்யாதிகள் சொல்லணும். அது தர்மமே இல்லையே, திருப்பி அந்த கேள்விதான் வரும். திருப்பி வரும் சொரூபமாங்கிற கொஸ்டின் வரும். அது சொரூபம் தானே கேள்வி வரும். வாஸ்தவம் தான். அப்ப சொரூபத்தோட சேர்ந்த சத்தியம் ஞானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சொரூபம் தான். அப்ப சொரூபத்துக்கு அத்தியாசம் இல்லைன்னு சொன்னா இதுக்கும் அத்தியாசம் இல்லைன்னு வந்துருது. அப்ப சொரூபத்துக்கு அத்தியாசம் இல்லாமல் அனாத்மாவில ஆத்மாத்தியாசம் ஏன் சொல்றது? அனாத்மாவில ஆத்மாவினுடைய அத்தியாசம் சொன்னா சொரூபாத்தியாசம் இல்லைன்னு தானே சொல்றது. அப்போ சொரூபாத்தியாசம் இருக்குன்னு சொன்னா சூன்யவாதம் வந்து போயிடும் சொன்னார். அப்ப அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா அதுக்கு இவர் பதில் கொடுக்கிறார். அங்க ஆதாரம் என்ற அபிப்பிராயத்துல ஆத்மாவே சொல்றது. சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துன்ய அதிஷ்டானகி ந ஆதாரே. பாருங்க, சவிலாச மோகம், சவிலாசமான மோகம் அஜ்ஞானம், அதனுடைய விஷயமாக எது இருக்கோ
அந்த வஸ்துவே அதிஷ்டானம்னு சொல்லணும். சவிலாச மோகத்தினுடைய விஷயமாக இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு அதிஷ்டானம்னு பேர். சம்சித்தா அங்கதான் அதிஷ்டானம் என்ற வார்த்தைக்கு அதைத்தான் சொல்லணும். அதிஷ்டானம் என்ற வார்த்தையினால சவிலாச மோகத்தினுடைய விஷயத்தை சொல்றது, அதுதான் அர்த்தம். சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துனி அதிஷ்டான கீஹி ஆதாரே. ஆதாரத்தை போய் அதிஷ்டானம் சொல்லக்கூடாது. இப்போ அந்யோன்யா அத்தியாசத்தை பரஸ்பராத்தியாசத்தை சொல்லும் பொழுது ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் அனாத்மாவில ஆத்மாத்தியாசம்னு சொல்றது உண்டு. ஆனால் அனாத்மாவில ஆத்மாத்தியாசம் சொல்ற இடத்துல ஆத்மாவுக்கு அத்தியாசம் வரும் பொழுது அனாத்மா அதிஷ்டானம் அர்த்தம் இல்லை, அனாத்மா ஆதாரம் அர்த்தம். எப்பொழுதும் அதிஷ்டானம் ஆத்மாதான். அனாத்மா எந்த அத்தியாசத்துக்கும் அனாத்மா அதிஷ்டானமாக வச்சுக்க முடியாது, அனாத்மாவை அதிஷ்டானமா வச்சுக்க முடியாது. என்ன காரணம் கேட்டா அது அஜ்ஞானத்தினுடைய விஷயம் இல்ல. அஜ்ஞானத்தினுடைய விஷயம் இல்ல, சைதன்யம் தான் அஜ்ஞானத்தினுடைய விஷயம். ஜடம் அஜ்ஞானத்துக்கு விஷயமாக சொல்ல முடியாது. அதனால இந்த ஜடத்தை அதிஷ்டானம் சொல்ல முடியாதுன்னா கூட ஆதாரம் சொல்ல முடியும். ஜடம் ஆதாரமா சொல்லலாம். ஆதாரத்துக்கும் அதிஷ்டானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதிஷ்டானம்னா என்ன? இப்ப அவரே சொன்னார். ஆதாரம்னா என்ன? அதை ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஆதாரம்னு சொன்னால் அந்த பிரமத்துல தெரியக்கூடிய அம்சம், அதுக்கு ஆதாரம்னு பேர். இதம் ரஜதம்னு பிரமம் இருக்கும் பொழுது அது இதம்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது சுக்தியோடு சேர்ந்த ஒரு சொரூபமா இருந்தா கூட அது அதிஷ்டானம் இல்லை. இதம் தெரியறது பிரமத்துல. பிரமை நடக்கும் பொழுது அந்த இதம் என்ற அம்சம் தெரியறது இல்லையா, அதனால அந்த இதம் அம்சத்தை ஆதாரம் சொல்றது. இதமா தெரியக்கூடிய சுக்தியையும் ஆதாரம் சொல்றது. உண்மையா சுக்தி ஆதாரம், சுக்தி அதிஷ்டானம் இல்லை. சுக்தி சின்ன சைதன்யம் அதிஷ்டானம் சொல்லணும். அப்போ அந்த சைதன்யத்துக்கு அவச்சேதகமா இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு, அதுக்கு ஆதாரம்னு பேர். இப்போ ஆத்ம சைதன்யத்துல அனாத்மாத்தியாசம் நடக்கும் பொழுது அனாத்மாவுக்கு அனாத்மாவே ஆதாரம் சொல்ல முடியும். பரஸ்பராத்தியாசம் சொல்லும் பொழுது இதுக்கு அங்க அத்தியாசம் அதுக்கு இங்க அத்தியாசம் சொல்லணும் இல்லையா. அதுல அனாத்மாவில ஆத்மாத்தியாசம் சொல்ற சமயத்துல அதுக்கு அபிப்பிராயம் என்னன்னா அனாத்மா ஆத்மாவுக்கு அதிஷ்டானமா நிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, ஆதாரம் தான் அர்த்தம். அதனால சூன்யவாதத்துக்கு சூன்யவாத ஆபத்தி, சூன்யவாதம் நீங்க சேர்ந்த மாதிரி வரும் என்ற தோஷம் வராது. ஆதாரே அத்தியசனஸ்ய வஸ்துனி ததஹ அஸ்தானே மகான் சம்பிரம. அத்தியசனஸ்ய வஸ்துனி ஆதாரே அதிஷ்டானகீஹி நாஸ்தி. அன்வயம். சம்சித்தா சவிலாச மோக விஷயே வஸ்துனி அதிஷ்டானகீஹி ந ஆதாரே அத்தியசனஸ்ய வஸ்துனி. அங்க அதிஷ்டான வார்த்தை இல்ல, அதிஷ்டானம் சொல்லக்கூடாது ஆதாரத்தை. ததஹா அதனால அஸ்தானே மகான் சம்பிரம. இந்த விஷயம் தெரிஞ்சுக்காமல் இந்த பரஸ்பராத்தியாசம் சொல்றதா இருந்தால் சூன்யவாதாபத்தி வருமேன்னு கேள்வி கேட்கிறவா அவ இந்த விஷயம் தெரியாம கேட்கிறான்னு. ஏஷாஞ்சின் மகதாம் அனூன தமசாம் பாண்டித்ய கர்வாத் அயம் அந்யோன்யாத்யதனே நிராஸ்பதமிதம் சூன்யம் ஜெகத் சியாதி. ஏஷாஞ்சித அஜ்ஞானத்தினால இந்த பாண்டித்ய கர்வத்தினாலேயோ இந்த கேள்வி அவ கேட்கிறார், அது கேள்வி சரியில்லை சொல்ற. அந்யோன்யாத்யதனே நிராஸ்பதமிதம் சூன்யம் ஜெகத் சியா. ஜெகத்துக்கு அதிஷ்டானமே இல்லைன்னு, எல்லாமே ஆரோக்கியமா போச்சு, அதனால எல்லாமே மிச்சையா போச்சு, அதனால சூன்யவாதத்துக்கு தான் நீங்க சேர்ந்திருக்கு அப்படி கேள்வி கேட்கிறவா பாண்டித்ய கர்வத்தினால கேட்கிறவா. அதனால அது சரியில்லைன்னு தாற்பயம். அப்புறம் என்ன? கிருபண மத்தியம பக்குதியாம் நிருணாம் மதிவிலாச விதாத் திருதயம் கிரமாத் பரிணதிர் பகுஜீவ தமஸ்விதா பரமபும்சி தம பரிகல்பனா. கிருபண மத்தியம பக்குதியாம் நிருணாம் மதிவிலாச விதாத் திருதயம் கிரமாத். மதிவிலாச விதாத் திருதயம் 3 விதமா சொல்லக்கூடியது. மதிவிலாச விதாத் திருதயம். புத்தி வேற வேற விதமா இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி விசாரம் பண்றவா இல்ல. அதனால மதிவிலாசம் புத்தியுடைய விற்த்திகள் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அதனால மதிவிலாசத்தினுடைய விதாத்திருதயம் 3 விதமா அது வரலாம். என்ன? கிருபண தீஹி, மத்தியம தீஹி, பக்கு தீஹி. 3 விதமா. அதமஹா மத்தியமஹா உத்தமாக சொல்றது இல்லையா, அதுதான் கிருபண மத்தியம பக்குவதியா. இப்ப இது இதரேதராத்தியாசே சூன்யதாபத்தியம் யா மன்யதே சஹ கிருபண தீஹி மந்த புத்தி இது யாவது. அது அவளை பரிகாசம் பண்றதுதான் இது சொல்றா.
கிருபண மத்தியம பக்குதியாம் நிரணாம் மதிவிலாச விதாத்ருதயம் கிரமாத் பரிணதிர் பகு ஜீவ தமஸ்விதா பரமபும்சி தமஸ் பரிகல்பனா. இந்த வியாக்கியானத்தை சொல்றார், யஹ இதரேதராத்தியாசே சூன்யதா பிராப்திம் மன்யதே சஹ கிருபணதீர் மந்தபுத்திரிதி யாவத் யஸ்து சமஸ்த காரணதயா பரஸ்ய சத்துவம் நிச்சித்ய தத்ஸ்வரூபம் ஜிக்ஞாசதே சஹ மத்தியமகி மத்தியமதி. மத்தியம புத்தினா யாரு? அது சகல ஜெகத்துக்கும் காரணமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை தேடி பார்க்கிறவர் மத்தியம புத்திகள் சொல்றார். அப்ப உத்தம புத்தி யாரு? பக்குதி சொன்னால் வேதாந்த சம்பிரதாயப்படி விவர்த்தவாதத்தை ஆசிரியிச்சுண்டு இந்த விவகாரத்தை நிச்சயம் தெரிஞ்சுண்டு கேவலம் அதிஷ்டானத்தை மட்டுமா சத்தியமா தெரிஞ்சுக்கிறவன் பக்குதி. அப்படி 3 விதமா பிரிச்சு வச்சிருக்கார். அதான் சொல்ற ஸ்லோகத்துல ஏதேஷாம் திரிவிதானம் என்ன இருக்கு பார்க்கலாம். வியாக்கியானத்துல ஏதேஷாம் திரிவிதானாம் நிரணாம் மதிவிலாச விதாத்ருதயம் கிரமாத் புத்தி விலாச தாரதமிய கிரமேண பரிணத்தியாதி கல்பனா சாஸ்திரே கிரியதே இது யோஜனா. இந்த விஷயம் ஏற்கனவே வந்திருக்கு ஸ்லோகத்துல நினைக்கிறேன். தத்ர கிருபணதியம் பிரதி ந அத்தியாசः உபன்யசனீயா கிந்து பரிணாமகல்பனையா அத்வைதம் போதனீயம். அந்த கிருபணதியா இருக்கக்கூடியவன் அப்படின்னா இந்த கேள்விக்கே பதில் தெரியாதவனுக்கு முன்னாடி முதல் அத்வைத சித்தாந்தத்தை சொல்லவே கூடாது. அவன் கிருபணதியா இருக்கிறதுனால அவனை எப்படி புரிய வைக்கணும்னா பரிணாமவாதத்தை சொல்லிண்ட அந்த சாங்கிய சம்மதமான பரிணாமவாதத்தை வச்சுண்டு கிரமமா அத்வைதத்துக்கு வர வைக்கணும். பரிணாம கல்பனையா அத்வைதம் போதனீயம் எஸ்து மத்தியமதி தம் பிரதி அத்தியாச ஏவ உபபாதனையா. மத்தியமதியா இருக்குன்னா அந்த பரிணாமவாதத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மத்தியமதியா ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு மேல அத்தியாசத்தை பத்தி சொல்லலாம். அத்தியாசத்தை பற்றி சொல்லி அந்த அதிஷ்டான அத்தியாச பாவத்தை அத்தியஸ்த பாவத்தை சொல்லி விவர்த்தவாதத்துக்கு கொண்டு வரணும். மத்தியமதீயே பக்குவதீயா மாத்தணும்னா எஸ்து மத்தியமதீஹி தம் பிரத்தி அத்தியாச ஏவ உபபாதனியா ததிதம் உச்சதே பகுஜீவ தமஸ்விதா இதி ஜீவாக பகவஹ தமஸ்வினச்ச இதி விவகார வியவஸ்தா உபபாதனியா அநேகே ஜீவாக சந்தி. அப்படி சொல்லி வியவஸ்தா சொல்லி கொடுக்கணும். அஜ்ஞானம் வேற வேற இருக்கிறதுனால அந்தந்த தன் அஜ்ஞானத்தை வச்சுட்டு தன்னுடைய ஒவ்வொருத்தர ஜீவனுக்கு ஒவ்வொரு அஜ்ஞானத்தை கொடுத்துண்டு அப்படி வியவஸ்தை பண்ணி ஜீவால் நிறைய இருக்கான்னு சொல்லி அநேக ஜீவவாதத்தை வச்சுட்டு வியவஸ்தை சொல்லி கொடுக்கணும். மத்தியமதியா இருக்கிறவனுக்கு ஜீவாக பகவஹ தமஸ்வினச்ச இது விவகார வியவஸ்தா உபபாதனியா பரமபும்சி தமப்பரிகல்பனா இது பக்குதியம் பிரதி பிரம்மண்யேவ அவித்யா கல்பித சர்வோபி ஜீவேஸ்வர பேதா. ஒரே ஒரு சைதன்யத்தை வச்சுண்ட ஒரே அஜ்ஞானத்தை வச்சுண்ட இல்லையா, ஏகாஜ்ஞானவாதா, ஒரே சைதன்யம் ஒரே அஜ்ஞானம் அதை வச்சுண்ட அத்தனை பிரபஞ்சமும் தெரியுறதுங்கிற மாதிரி ஏகஜீவவாதத்தை கொண்டு வந்து முக்கிய சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது உத்தம பட்சம். அந்த மாதிரி பல பிரக்கிரிகள் நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஏற்பட்டிருக்கு காமிக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்லோகம் ஸ்ருதி வச்சாம்சி முனிஸ்மரணானி ச த்வய விசாரதகீரபி சர்வசஹ த்ரயம் அபேக்ஷ விதாத்ருதயம் வினா நஹி கடாம் உபயாந்தி கதாச்சன. ஸ்ருதி வச்சாம்சி முனிஸ்மரணானி ச, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அர்த்தம். ஸ்ருதி வச்சாம்சின்னா ஸ்ருதிகள், முனிஸ்மரணானி சொன்ன ஸ்மிருதிகள். இது ரெண்டும் ஸ்ருதி வச்சாம்சி முனிஸ்மரணானி ச த்வயம், இது ரெண்டும் இருக்கு. த்வய விசாரதகீரபி, இந்த ஸ்ருதி வாக்கியங்களையும் ஸ்மிருதி வாக்கியங்களையும் நன்றாக பார்த்திருக்கிற கூடியவர் துவய விசாரதகி. அவா சொல்ற விஷயங்கள் சம்பிரதாயப்படியா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற ஆச்சாரியாளுடைய வசனங்கள் அர்த்தம். சம்பிரதாய விதாம் வசனானின்னு அர்த்தம். துவய விசாரதகி அப்படி சர்வசா திரயம் அபேட்ச, இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி சம்பிரதாய விதாம் வசனம், சாஸ்திரங்கள்னு அர்த்தம். சாஸ்திர கிரந்தங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, எது எழுதப்பட்டிருக்கோ அது திரயம். இந்த 3 பிரமாணங்களை வச்சுண்டு ஸ்ருதி வச்சாம்சி முனிஸ்மரணானி ச த்வய விசாரதகீரபி சர்வசஸ்திரயம் அபேக்ஷா விதாத்ருதயம் வினா நஹி கடாம் உபயாந்தி கதாச்சன. இதெல்லாமே சரிப்படுத்தணும்னால் இப்படி 3 விதாத்ருதயம், இந்த அதிகாரி பேதேன விதாத்ருதயத்தை வச்சுக்கணும்னு அர்த்தம். திருஷ்டி பேதத்தை வச்சுண்டு இப்படி அத்வைதத்தை காமிக்கணும்னு அர்த்தம். அத்வைத சித்தாந்தத்துக்கு
அந்த சிஷ்யால அவருடைய ஸ்திதியை வச்சு அவர் இருக்கிற லெவல்ல இருந்து கொண்டு வந்து அத்வைத கொண்டு வரணும். புருஷம் ஏகம் அபேட்சித பூமிகா திருதய அஸ்தி புரோதிதமேவ தது. புருஷம் ஏகம் அபேட்சா, ஒரே ஒரு அத்விதீயமான சைதன்யத்தை வச்சுட்டுதான் இது எல்லாமே உபகரணம் பண்றது. பூமிகா திருதயம் அஸ்தி புரோதிதமேவ தது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ததனுசார வசாத் அகில ஸ்ருதி ஸ்மிருதி வச்சாம்சி வயம் கடயாமஹே. இந்த ஒரு அத்விதீய சித்தாந்தத்தை வச்சுட்டு தான் நம்ம எல்லா ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கும் சம்பிரதாய வச்சனங்களுக்கும் அர்த்தம் சொல்றோம். அதெல்லாம் கடயாமஹே, விரோதம் இல்லாம நம்மளால சமன்வயப்படுத்த முடியும். பரிணதிஞ்ச விவர்த்தவசாத்வயம் விவர்த்ததசாத்வயம் ஸ்திதம் அனுக்கிரமத ஸ்ருதி சாசனே அனுசசாச முனிப்பிரவர சுதீஹி புருஷ புத்திம் அபேக்ஷ யதாக்கிரமம். பரதம் பரிணதிஞ்ச விவர்த்ததசாத்வயம் ஸ்திதம் அனுக்கிரமத ஸ்ருதி சாசனே. இந்த ஸ்ருதியுடைய உபதேசத்திலேயே ஸ்ருதி சாசனே, ஸ்ருதியோட உபதேசத்திலேயே ரெண்டு கிரமமா ஸ்ருதி டைரக்டா அந்த விவர்த்தவாதத்துக்கு வரல. முதல் பரிணாமவாதத்தை சொல்லி அந்த பரிணாமவாதத்தில் விற்பத்தி கொண்டு வந்த பரிணாமவாதத்துல முதல் விற்பத்தி வந்துருதுன்னா அதுக்கப்புறம் தான் விவர்த்தவாதத்துக்கு போயிடுச்சு அழிச்சுட்டு வருது. பரிணாமவாதத்தை சொல்லாமல் விவர்த்தவாதத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன வரும்? இது என்னமோ ஒரு சூன்ய சித்தாந்தமோ என்ற மாதிரி பிரமை வந்துடும். அது வரப்படாதுன்றதுனால ஸ்ருதியை என்ன பண்றது கேட்டா முதல் பரிணாமவாதத்தை சொல்லி அந்த சாங்கியால் சொல்ற மாதிரி பரமாத்மா இருக்கு, பரமாத்மா அவித்யை இருக்கு, அவித்யக்கு ஏற்கனவே பரிணாமம் வந்திருக்கு, பரிணாமம் இந்த சிருஷ்டி எல்லாம் ஏற்பட்டிருக்கு, ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு, அந்த கிரமேணா பஞ்சபூத சிருஷ்டி பஞ்சீகரணம் இப்பெல்லாம் வந்திருக்கு, சிருஷ்டி எல்லாம் வந்திருக்கு அப்படி சொல்லி அந்த பரிணாமவாத முகேன பிரபஞ்ச பரிகல்பனையை சொல்லி மேல வரணும். அது இல்லாமல் முதல் நிஷேதத்தை பண்றதா இருந்தால் என்ன வரும்? சூன்யவாதமோ சொல்றது, இது வேதாந்தம் சூன்யவாதத்துக்கு சப்போர்ட் பண்றதோ என்ற மாதிரி ஒரு பிரமை வந்து போயிடும். அதனால அது வரப்படாதுன்றதுனால ஸ்ருதியை என்ன ஜாக்கிரதையா என்ன பண்றதுன்னா பரிணமிச்ச விவர்த்த தசாத்வயம் ஸ்திதம் அனுக்கிரமத ஸ்ருதி சாசனே. ஸ்ருதி சாசனமே அப்படி இருக்கு, ஸ்ருதியோட உபதேசமே கிரமமா இருக்கு. முதல் பரிணாமவாதத்தை வச்சுட்டு அந்த சிருஷ்ட திருஷ்டிவாதம்னு சொல்றது, ஏற்கனவே சிருஷ்டி பரமாத்மாவிலிருந்து சிருஷ்டி ஏற்படுறது எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் தான் விவர்த்தவாதத்துக்கு கொண்டு வருது. விவர்த்த தசாத்வயம் ஸ்திதம் அனுக்கிரமத ஸ்ருதி சாசனே அனுசசாச முனிப்பிரவர ஸ்ருதி. முனிப்பிரவர்னா சூத்திரகாரர் பகவான் பாதராயன், அவரும் அனுசசாச அந்த ஸ்ருதியோட சம்பிரதாயத்தை அனுசரிச்சுதான் அனுசாசனத்தை பண்ணியிருக்கார். புருஷ புத்திம் அபேட்ச யதாக்கிரமம். முதல் பரிணாமவாதத்தை வச்சுட்டு ஜெகத் காரணமாக ஜென்மாதிசேதா சூத்திரத்தினால பரமாத்ம ஸ்வரூபத்தை லட்சண முகேன அவர் காமிக்கிறார். கிரமமா அந்த விவர்த்தவாதத்துக்கு வருது. அத நேரடியா அந்த ஜெகன் மித்யாத்வத்தை அவரும் தெரிவிக்கிறது இல்லை, காமிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அனுசசாச முனிப்பிரவர சுதி புருஷ புத்திம் அபேட்ச யதாக்கிரமம் அனுசசாசான் அன்வயம். எதி பரிணதிரேஷா சித்விவர்த்தோதவா ஸ்யாத் பவதி நனு ததானீம் வேதசாஸ்திரே விரோதா. நகலு கிருதகத்வே பௌருஷேயத்வ ஹேதுர்பவிதும் அலமியம் நோ பானதா ஸ்வப்ரயுக்தா. எதி பரிணதிரேஷா, இதெல்லாமே ஒரு பரிணாமமா இருந்தால் பரிணாமமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருள் பரிணமிக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாயேன்னு வச்சுக்கலாம். பிரபஞ்சாகாரேன பரிணாமம் ஏதோ ஒரு வஸ்து பரிணமிக்கிறதுக்காக சைதன்யம் பரிணமிக்கிறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சைதன்யமே பரிணமிக்கிறதுன்னு சொல்லணும்னா சைதன்யத்துக்கு அவயவங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் என்ன வரும்? அது அனித்தியம்னு வந்து போயிடும். அதனால சைதன்யம் கூடஸ்த நித்தியமா வச்சுக்கணும், அதுக்கு பரிணாமம் சொல்லக்கூடாது. அப்ப பரிணாமம் சொல்லணும்னா பரிணமிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வஸ்து அனாதியா இருக்குன்னு சொல்லணும், அதுதான் மாயன்னு சொல்றது. சரி இருக்கட்டும், எதி பரிணதிரேஷா, அந்த மாயையோட பரிணாமம் ஏஷா சிருஷ்டி. எதி பரிணதிரேஷா ஏஷா ஸ்ருதின்னு இருக்கு வியாக்கியானத்துல. ஏஷா சித்விவர்த்தோதவா ஸ்யாத் பவதி நனு ததானீம் வேதசாஸ்திரே விரோதா. அப்படி இல்ல, இது வேற விஷயம். ஏஷான்னு ஸ்ருதின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க, சிருஷ்டியை பத்தி சொல்லல. இப்ப வேதத்தை பத்தி சொல்ற. வேதம் இருக்க, அந்த வேதத்தை பத்தி இந்த ஸ்லோகம். எதி பரிணதிரேஷா சித் விவர்த்தோதவா ஸ்யாத் எதி இயம் ஸ்ருதி. ஸ்ருதினா வேதம். வேதம் ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அந்த வேதம் என்றது பரிணாமமா விவர்த்தமா அப்படி ஒரு கேள்வி. அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்லோகம். அது ஒரு விகல்பம் பண்ணி சமாதானத்தை கொடுக்கிறார்.
यदि परिणतिरेषा चिद् विवर्तोऽथवा स्यात् भवति ननु तदानीं வேதசாஸ்திரே விரோதா. இந்த வேதமானது ஸ்வயம் வேதம் என்றது ஒரு பரிணாமமோ இல்லைன்னா விவர்த்தமோ, சைதன்யத்தினுடைய விவர்த்தம் சொல்லணும், இல்லைன்னா மாயையுடைய பரிணாமம் சொல்லணும். நீங்க என்ன புத்துக்கிறீர்கள் கேட்கிறார். यदि परिणतिरेषा चित् विवर्तोऽथवा स्यात् भवति एषा श्रुतिः यदि परिणतिः स्यात् अथवा विवर्तो वा स्यात् वेदशास्त्रे ननु तदानीं वेदशास्त्रे विरोधः சொல்றார். வேதசாஸ்திரே வேதஸ்ய அபௌருஷேயத்துவ சாசன பரே பூர்வதந்திரே இत्यर्थः. வேதசாஸ்திரம் சொன்னால் இப்போ பூர்வமீமாம்சா சாஸ்திரம்னு வச்சுக்கணும். இந்த ஸ்லோகம் கொஞ்சம் கடினமா இருக்கு, அந்த பதங்கள் இருந்து அர்த்தம் சட்டுன்னு கிடைக்காது. வேதசாஸ்திரம்னு ஒரு வார்த்தை இருக்குதுல, அர்த்தம் பூர்வமீமாம்சா சாஸ்திரம். பூர்வமீமாம்சா சாஸ்திரம் என்ன சொல்றது? வேதத்தினுடைய அபௌருஷேயத்துவத்தை காமிக்கக்கூடிய சாஸ்திரம். அதுக்காக ஒரு அதிகரணமே இருக்கு. அப்போ அந்த சாஸ்திரத்துல அபௌருஷேயத்துவம் சொல்றாரு இல்லையா, பூர்வமீமாம்சகால் சொல்றாருன்னு ஒத்துண்டாகணும். அது நமக்கும் சம்மதம்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது வேதசாஸ்திரே வேதஸ்ய அபௌருஷேயத்துவ சாசனபரே பூர்வதந்திரே இத்தர்த்தான்னு வியாக்கியானம். அங்க விரோதம் ஏற்படுமேன்னு கேள்வி. விரோதோ பவதி. என்ன காரணம்? நஹி கலு கிருதகத்வே அபௌருஷேயத்துவ ஹேது பவித்தும் அலம். இப்போ வேதம் என்றது பரமாத்மாவனுடைய விவர்த்தமோ பரிணாமமோ எதா இருக்கட்டும், ரெண்டா இருந்தாலும் ஜென்யம் வந்து போயிடுத்து. அது நித்தியம் இல்ல, ஜென்யமா வந்தது, அது ஏதோ ஒரு காரணத்திலிருந்து வந்ததுன்னு வந்துருத்து இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது அபௌருஷேயத்துவத்துக்கு பாதகம் வருமேன்னு ஒரு சந்தேகம். நஹி கலு கிருதகத்வே அபௌருஷேயத்துவ ஹேது. அபௌருஷேயத்துவை சாதிக்கிறதுக்காக அவ எந்த ஹேதுவை சொல்றாரோ அந்த ஹேது நிக்காது. கிருதகத்துவம் இருந்தால், கிருதகத்துவம்னா உற்பத்தி மத்துவம், அது யாராவது வேதத்தை உண்டு பண்றார், அது விவர்த்தமா இருக்கட்டும் பரிணாமமா இருக்கட்டும், அது எப்படியோ அது பிரக்ரியா விஷயம். அப்படி இருந்தாலும் அது ஜென்யம்னு சொல்லி ஆகணும். ஜென்யத்வே சதி அபௌருஷேயத்துவம் நகவதின்னு ஒரு பிரசித்தமான கேள்வி. இதெல்லாம் சாஸ்திர யோனித்துவாதிகளத்துல இந்த விஷயம் வந்திருக்கு. நஹி கலு கிருதகத்வே அபௌருஷேயத்துவ ஹேதுர் பவித்தும் அலம். இயம் நோ மானதா स्वप्रयुक्ता इयं नः इति इयं मानता नः अस्माकं वैदिकानां स्वप्रयुक्ता स्वतः सिद्धा न ஆப்தவாக்கியத்துவேனா இत्यर्थः. நமக்கு வேத வாக்கியத்தினுடைய பிராமாண்யம் ஈஸ்வரோச்சரிதத்துவேன பிராமாண்யம் சொல்ல முடியாதே, அது நையாயிகாருடைய சம்பிரதாயமாச்சே. வேதத்துக்கு பிராமாண்யம் அபௌருஷேயத்துவத்தை வச்சுட்டு சொல்லணும். இப்போ வேதமும் ஒரு ஜென்யமான பொருள்னு சொல்றதா இருந்தால் அந்த அபௌருஷேயத்துவம் கெட்டு போயிடுமே, அதனால பிராமாண்ய ஹானி வருமேன்னு ஒரு பயப்பட்டு கேட்கிறார். கணபுக அபிமதிர்வா கல்பனீயா ததானீம் துரகுரு மதமேவோபாஸ்யம் ஆஹோஸ்விருச்சைஹி இது நிபததி சோத்யம் பிரம்மணோ விஸ்வசிருஷ்டிர் எதி பவதி நச்சேத் ஓ நித்தியமாயாதி விஸ்வம். மீமாம்சகால் கேட்கிறார், பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டியை சொல்லக்கூடாது. நீங்க பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டி சொல்றதா இருந்தால் வேதத்துக்கும் சிருஷ்டி இருக்கான்னு கேள்வி வரும். இருக்கே பதில் கொடுக்கறதா இருந்தால் அத உடனே அபௌருஷேயத்து பங்கத்தை கேட்பா. அபௌருஷேயத்து பங்கம் வருமையான மீமாம்சகால் ஆபத்தி கொடுப்பான். அந்த ஆபத்தியே இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கணபுக அபிமதி வைசேஷிகானாம் பட்சா. தார்க்கிகால் சொல்ற மாதிரி ஈஸ்வரன் அனுமானத்தினால சித்திக்கிறது, அந்த அனுமானத்தினால சித்திக்கக்கூடிய ஈஸ்வரன் சர்வஜனா சித்திக்கிறது. அவர் சர்வஜனா இருக்கிறதுனால அவர் பண்ணி அனுகிரகிச்சு நமக்கு கொடுத்தது வேதம். அப்படி சொல்லி வேதத்தினுடைய பிராமணியத்தை சமர்த்தனம் பண்ண வேண்டியதா போயிடும். அது அவளுடைய பட்சம். நீங்க ஒத்துக்கிறது உண்டா இல்லையா கேட்கிறார். கணபுக அபிமதிர்வா கல்பனீயா ததானீம் இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? தார்க்கிகால் சொல்ற மாதிரி வேதம் பௌருஷயமா இருந்தாலும் ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய உபதேசமா இருக்கிறதுனால அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி பிராமணியத்தை கொடுக்கணும். இல்லைன்னா என்ன வரும்? துரகுரு மதமேவோபாஸ்யம் ஆஹோஸ்விது உச்சை. இல்லைன்னா என்ன வரும்? சுரகுரு மதம். சுரகுருனா ப்ரஹஸ்பதினு அர்த்தம். சுரகுரு மதம்னா என்ன அர்த்தம்? சார்வாக மதம்னு அர்த்தம். சுரகுரு மதமேவோபாஸ்யம் இல்லைன்னா சார்வாக மதம் தான் நீங்க ஒத்துக்க வேண்டியதா போயிடும். ஆஹோஸ்விது உச்சை, அந்த ஒரு கஷ்டம் வரும் அர்த்தம். இது நிபததி சோத்தியம். இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இது நிபததி சோத்தியம் பிரம்மணோ விஸ்வசிருஷ்டிர் எதி பவதி. பரமாத்மா ஜெகத்தினுடைய சிருஷ்டான்னு சொல்றதா இருந்தால் இந்த ஒரு கேள்வி வருமே. இப்ப இது திருத்தியாத்தியாயம் தானே. திருத்தியாத்தியாயம் கிரமமா அந்த சாஸ்திர யோனித்துவாதிகரணத்தினுடைய விஷயத்துல பிரவேசம் பண்ற மாதிரி இருக்கு. அதனால்தான் இந்த விஷயம் வந்திருக்கு. இப்போ
इति निपतति चोद्यम ब्रह्मणो विश्वसृष्टिर यदि भवति नचेत वो नित्यमायाति विश्वम सृष्टि இல்லைன்னு சொன்னா என்ன வரும்? நித்தியம்னு வரும். அது இன்னொரு தகராறு. அப்ப என்ன பண்றது? இப்படி ஒரு கேள்வி நிக்கிறது. அடுத்த ஸ்லோகம் நனு சதிருஷமிதம் வச்சோத்யம் அஸ்மாசு கஸ்மாத் வினிகிதம் உபயேஷாம் பூர்வமீமாம்சகானாம். அருங்கோ, இந்த கேள்வி நீங்க எங்களுக்கு மட்டும் மேல போட வேண்டிய கேள்வி இல்லை. இந்த கேள்வி நாங்க உங்க மேலையும் போட முடியும். இந்த சோத்தியம் உங்களுக்கும் இருக்கு. நீங்க எங்களுக்கு மட்டும் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, எங்களோட மட்டும் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. நாங்க உங்களையும் கேட்கிறேன், நமக்கு அவளையும் கேட்க முடியும். நனு சதிருஷம் இதம் வச்சோத்யம் அஸ்மாகம் வஹா யுஷ்மாகம் வஹா சோத்யம் அஸ்மாசு தஸ்மாத் வினிகிதம் உபயேஷாம் பூர்வமீமாம்சகானாம் அவகதி கிருதமேதத் வாசகத்வம் பதானாம் அவகதிரியம் இஷ்டா நஸ்வரி தத்க்ஷணேன. உபயேஷாம் சொன்னா என்ன அர்த்தம்? ஆட்டமீமாம்சகானாம் பிராபாகர மீமாம்சகானாம்னு அர்த்தம். ரெண்டு விதமா மீமாம்சகால் இருக்கா இல்லையா? அவளுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும். அவ ரெண்டு பேரும் பதில் கொடுக்கணும், நாங்களும் அவளை கேட்கணும். அஸ்ய சோத்தியஸ்ய பரிகாரம் பரஸ்யாபி சம்மதி மாபாத்திய வக்தும் பிரதிபந்தி மாகான அவதாரிக்க கொடுக்கிறார். உபயேஷாம் பிராபாகராணாம் பாட்டானாஞ்ச பூர்வமீமாம்சகானாம் வஹா யுஷ்மாகம் இதம் சோத்தியம் சதிர்ஷம் அதஹ அஸ்மாசு கஸ்மாத் வினிகிதம். இந்த கேள்விக்கு ரெண்டு பேரும் பதில் கொடுக்கணும்னால் அந்த கேள்வியே ஒருத்தருக்கு மட்டும் மேல ஒருத்தருக்கு மட்டும் பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கிடையாது இல்லையா? ரெண்டு பேரும் சேர்த்து பதில் கொடுக்கணும். ஏன் கேட்டா சொல்றார், அவகதி கிருதமேதத் வாசகத்துவம் பதானாம் அவகதிரியம் இஷ்டா நஸ்வரி தக்ஷணேன. பதானாம் ஏதது பிரசித்தம் வாசகத்துவம் அவகதி கிருதம். ஒரு பதம் ஒரு அர்த்தத்தினுடைய வாசகம் சொன்னார், அதுல இருந்து அர்த்தம் தெரியறது. அதனால தானே அந்த பதத்திலிருந்து அர்த்தம் தெரியறதுனால தான் பதம் வாசகம் சொல்றது. இல்லைன்னா வாசகம் சொல்ல முடியாது. வேதத்தினுடைய அபௌருஷயத்துவத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக மீமாம்சகால் சிரமப்பட்ட வர்ணங்கள் எல்லாம் நித்தியம்னு சமர்த்தனம் பண்றான். வர்ண நித்தியத்துவவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. வர்ணம் என்றது நித்தியம், அவ சமர்த்தனம் பண்றான். எதுக்குன்னு கேட்டால், அதனால வேதத்தினுடைய நித்தியத்துவம் சமர்த்தனம் பண்றதுக்கு உபயோகப்படுறதுன்னு வச்சுட்டு சொல்ற. அதுக்கு மேல இவர் கேட்கிறார், பதானாம் ஏதத் பிரசித்தம் வாசகத்துவம் அவகதி கிருதம் அவகமியமானானாம் ஹி வர்ணானாம் வாசகத்துவம் ந ஸ்வரூபசதாம் இத்தியவகதி கிருதம் வாசகத்துவம் இத்தர்த்தம். இப்ப தெரியக்கூடிய வர்ணங்கள் ஏதோ ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த வர்ணங்கள் ஸ்வரூபேன அர்த்தத்தை கொடுக்காது. அது தெரியணும், அப்பதான் அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? அந்த வர்ணங்கள் சேர்ந்து ஒரு பதமாக தெரியணும். தனித்தனி வர்ணங்கள் தெரியறதா இருந்தால் அர்த்தம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஒரு வர்ணங்கள் சேர்ந்துதான் பதம்னு சொல்றோம். ஆனால் வர்ணங்கள் ஒரு கிரமமா சேர்ந்து நமக்கு எப்ப தெரியறதோ அப்பதானே அர்த்தம் தெரியறது, இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. வர்ணானாம் ஸ்வரூபேன வாசகத்துவம் நாஸ்தி. அப்படி சொன்னா கா கா அப்படி தனித்தனி வாசகத்துவம் கிடையாது. அது ஒரு சேர்ந்து வரணும். 2-3 வர்ணங்கள் சேர்ந்து வரதா இருந்தால் ஒரு பதமாக நமக்கு தெரியும், அதுல இருந்து அர்த்தம் தெரியும். அவகதி கிருதம் வாசகத்துவம் இத்தர்த்தம். ததக்கிம், அது எதுக்காக சொல்றார்? அவகதிரியம் இது க்ஷணத்வம்சினாம் அவகதிரியம் அவதி பவத்பிரவி இஷ்டா அதஹ க்ஷணிகானாம் அவகத்யவச்சின்னஸ்ய வாசகாகாரஸ்யாபி க்ஷணிகத்வமேவ பவதாமித்யர்த்தः. பரம அவகதி கிருதமேதத் வாசகத்துவம் பதானாம் அவகதிரியம் இஷ்டா நஸ்வரி தத் க்ஷணேன. ஒரு தனித்தனி வர்ணங்கள் நமக்கு எந்த அவகதியையும் கொடுக்காது, அர்த்தத்தை கொடுக்காது. அர்த்தம் கொடுக்கணும்னால் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதங்கள் சேர்ந்து வர்ணங்கள் சேர்ந்து ஒரு பதமாக நமக்கு தெரியணும். அப்ப வர்ணங்களுக்கு ஒரு பதபாவம் ஏற்படுறது. ஒரு வர்ணம் தனித்தனி லெட்டர்ஸ், அது ஒரு பத ரூபமா ஒரு வேர்டா தெரியறதா இருந்தா தானே அர்த்தபோதம் கிடைக்கும். அப்படி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த வேத வாக்கியம், வேதம் என்றது வாக்கிய ரூபமா இருக்கு. ஒரு வாக்கியத்திலிருந்து நமக்கு வாக்கியார்த்தபோதம் வரும். வாக்கியம்னா அதுல நிறைய பதங்கள் சேர்ந்திருக்கு, பதங்கள் வர்ணங்கள் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தெரியும் பொழுதுதான் நமக்கு அர்த்தபோதம் கிடைக்கும். இப்போ நமக்கு அர்த்தபோதத்தை கொடுக்கக்கூடியது ஏதோ அதுதானே இப்ப வேதம்னு சொல்லணும். அது தனித்தனி வர்ணங்கள் இல்ல, தனித்தனி பதங்கள் கூட இல்ல, வாக்கியங்கள் சொல்லணும். அப்போ இந்த வர்ணம் நித்தியமா இருந்தா கூட வாக்கியம் நித்தியம் சொல்ல முடியுமா? பதம் நித்தியம் சொல்ல முடியுமா? யாராலையும் முடியாது. அப்படி பார்த்தா வேதம் நித்தியம் என்றத உங்களால சொல்லவே முடியாதுன்னு அர்த்தம். வேதம் நித்தியம் யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நித்தியத்துவம் வேதத்துக்கு தேவையே இல்லை. வேதத்துக்கு பிராமான்யம் சித்திக்கணும்ன்றது வாஸ்தவம். நமக்கும் அவசியம், அவளுக்கும் அவசியம். அந்த வேதத்துக்கு பிராமான்யம் சித்திக்கணும்னால்
அது ஆத்மா மாதிரி நித்தியம் சொல்ல வேண்டியது இல்லை, அது சொல்லவும் முடியாதுன்னு சொல்றேன். வர்ணங்கள் க்ஷணிகமா இருந்தாலும் நித்தியமா இருந்தா கூட வர்ணங்கள் நித்தியமோ க்ஷணிகமோன்னு ஒரு விவாதம், பெரிய போட்டி இருக்கு அந்த விஷயத்துல. சரி, மீமாம்சகால் சொல்ற மாதிரி வர்ணங்கள் நித்தியமா ஒத்துண்டா கூட வர்ண சமூகமான பதம் அது நித்தியம் சொல்ல முடியாது. பத சமூகோ வாக்கியம் அதுவும் நித்தியம் சொல்ல முடியாது. வாக்கிய சமூகோ வேத அதுவும் நித்தியம் சொல்ல முடியாது. அப்போ வேதத்தினுடைய பிராமான்யம் சொல்றதுக்காக அதுக்கு நித்தியத்துவம் சொல்லணும்னு யாராவது சொல்றதா இருந்தால் அது தப்புன்னு முதல் தெரிஞ்சுக்கணும்னு காமிக்கிறார். அவகதி கிருதமேதத் வாசகத்துவம் பதானாம். அப்போ பதானாம் வர்ணானாம் பதானாம் ச வாசகத்துவம் அவகதி கிருதம். அவகதியை வச்சுட்டு வர்ணங்கள் பதரூபமா மாறுறது, பதங்கள் வாக்கிய ரூபமா மாறுறது, வாக்கியங்கள் வேத ரூபமா தெரிகிறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அவகதி கிடைக்குது. அதனால இது ஒன்னும் நித்தியம் சொல்ல முடியாது. அவகதி கிருதமேவாபேட்ச பூர்வாபரத்துவ பிரதிநியதம் இயம் ஓ வேததா வேதராசே க்ஷணிகம் அபவதித்தம் வேதசாஸ்திரம் சமஸ்தம் கதம் இவ ததிதானியும் வேதசாஸ்திரம் பிரமாணம். அப்போ இந்த கேள்வி நீங்க கேட்கறதா இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேள்வியை கொண்டு வரலாம், கேட்கலாம். எப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி அவகதி கிருதமேவாபேட்ச பூர்வாபரத்துவம், ஒரு வர்ணங்கள் கிரமமா தெரியுறது. முதல் ஒரு வர்ணத்துக்கு அப்புறம் இன்னொரு வர்ணம் தெரியுது, அதுக்கப்புறம் இன்னொரு வர்ணம் தெரியுது. அந்த மாதிரி இப்ப ஆத்மான்னு சொல்லும் பொழுது ஆன்னு முதல் தெரியுது, அப்புறம் தெரியுது, மான் அப்புறம் தெரியுது. அது வேற விதமா தெரியறதா இருந்தா ஆத்மான்னு வராது. அப்படி அவகதி கதமேவ அபேட்ச பூர்வாபரத்துவம், வர்ணங்கள் பூர்வாபர பாவேன தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? வர்ணங்கள் வர்ணங்களுக்கு ஸ்வரூபேன பௌர்வாபரியம் இல்லைன்னு மீமாம்சகால் சொல்லுவா. ஏன்னா வர்ணங்களுக்கு விபுத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு மீமாம்சா சாஸ்திரத்துல. வர்ணங்கள் வியாபகமா இருக்கு, அது விபுவா இருக்கும் பொழுது அது எப்படி கிரமம் சொல்ல முடியாது. கிரமம் சொல்லணும்னா அதனுடைய அவகதியை வச்சுட்டு கிரமத்தை சொல்லணும். அவகதி கதமேவ அபேட்ச, அவகதியில் இருக்கிற கிரமத்தை பூர்வாபர பாவத்தை அந்த வர்ணத்துல ஆரோபம் பண்ணி வர்ணங்கள் பூர்வாபர பாவத்தோட இருக்குன்னு முதல் சொல்லணும். பிரதிநியமம் இயம் ஓ வேததா வேதராசே. அதனால வேதராசி வேத வாக்கியங்களுடைய சமூகம் கிரமிகமா இருக்கு, கிரமத்தோட இருக்கு, நியதமான கிரமம் இருக்குன்னு சொன்னால் ஸ்வரூபேன எந்த கிரமமும் இருக்க முடியாது. அது கிரமமா தெரியறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த அறிவு வர்றது அதுல இருந்து அது கிரமமா இருக்கிறதுனால இது கிரமமா இருக்குன்னு சொல்லணும், வேற வழி இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா க்ஷணிகம் அபவதித்தம் வேதசாஸ்திரம் சமஸ்தம். அவங்க வர்ணங்கள் நித்தியமா இருந்தா கூட வேதம் என்றது நித்தியமா இருக்க முடியாது. அதுவும் நித்தியம் இல்லை, வாக்கியமும் நித்தியம் இல்லை, வாக்கிய சமூகமும் நித்தியம் இல்லை. அதனால சமஸ்தம் வேத சாஸ்திரம், வேத ரூபமான சாஸ்திரம், மூல பிரமாணமா வச்சுக்க வேண்டிய வேத சாஸ்திரம் சமஸ்தம் க்ஷணிகம் அபவத். அதெல்லாம் க்ஷணிகம்னு எல்லோரும் ஒத்துக்க வேண்டியது. மித்தியன்றது வேற விஷயம், அது அப்புறம் சொல்லலாம். முதல் க்ஷணிகத்துவம் சொன்னால் அனித்தியத்துவம் வேதத்துக்கு சொல்லி ஆகணும். க்ஷணிகம் அபவதித்தம் வேத சாஸ்திரம் சமஸ்தம். அப்போ எப்படி பிராமணியம் வரும்? அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் இருக்குன்னு சொல்றார். கதமிவ ததிதானியும் வேத சாஸ்திரம் பிரமாணம். சொல்லுங்களேன் பார்க்கலாம். இப்ப வேத சாஸ்திரம் பிரமாணம் நீங்க எப்படி ஒத்துக்கிறீர்கள்? அதுக்கு யுக்தி சொல்லுங்க. பூர்வ மீமாம்சையில ஞானம் க்ஷணிகம்னு ஒத்துக்கிறாரா? என்ன சொல்றது? பூர்வ மீமாம்சையில ஞானம் க்ஷணிகம் சொல்றாளாவா? கண்டிப்பா க்ஷணிகம்னா பௌத்தா சொல்லக்கூடிய க்ஷணிகத்துவம் இல்ல, ஸ்திரமா நிக்கிறது இல்லையே, அதனால க்ஷணிகம். பௌத்தா சொல்ற மாதிரி க்ஷணிகம்னு சொல்லல. ஆனால் ஞானம் ஒரு எதா இருந்தாலும் ஒரு குணமா இருக்கட்டும், ஒரு அந்தக்கரண விற்த்தியா இருக்கட்டும், இவ குணம் தான் சொல்லுவா மீமாம்சகள். ஆனா அது ஸ்திரம் இல்லையே. ஸ்திரம் இல்லை என்ற அபிப்பிராயத்துல க்ஷணிகம் சொல்றதால்தான் ஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு வருது போறது, உற்பத்தி நாசங்கள் இருக்கு ஞானத்துக்கு. அப்போ கிரமிகமா ஞானம் வருதுனால அந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய கிரமத்தை வர்ணத்தில் ஆரோபம் பண்ணின்ற வர்ணம் கிரமிகம்னு சொல்லணும். வர்ணங்களுக்கு கிரமிகத்துவம் சொல்லாமல் பதத்துவம் சொல்ல முடியாது. இப்படி பார்த்தால் வேதம்னு சொல்லக்கூடிய நம்ம விவகரிக்கக்கூடிய அந்த வாக்கிய ராசி எப்படி பார்த்தாலும் அது நித்தியம் யாராலையும் சொல்ல முடியாதுன்னு வந்துருக்கு. இதுக்கு பதில் அப்புறம் பார்க்கலாம். இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.